ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வள்ளியின் வேலன் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரத்தினவேலு வேலனை அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. இதனால் வேதனாகி ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க. எப்படியாவது வேலன் இருக்கிற இடத்துக்கு ரஞ்சித்தை வச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளானை போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் ரத்தினவேலு இந்த மாதிரிக்கு பண்ணுவார்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ ரத்தினவேலு சொல்கிறாங்க, வேலன் மாதிரிக்கு ஒரு ஆள் எனக்கு கிடைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்துட்டு வேதனாகி கோவத்தோடு இருக்கிறாங்க. வாடா வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாடிக்கு கூட்டிகிட்டு போகவும் அப்போ ரஞ்சித்து சொல்கிறாங்க, பாத்தியம்மா மாமா இந்த மாதிரிக்கு பண்ணிட்டார் அப்படிங்கும்போது இவனை கூட சீக்கிரமே இவன்கிட்ட இருந்து நான் பிரித்து காட்டுறேன்னா இல்லையா பார் அப்படின்னு வேதனாகி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வேலன் வள்ளி ரூமுக்கு வராங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, நீ ஏன் திரும்ப வந்துட்ட? நான் நீ வரமாட்டேன்னு நினச்சேன். சொல்ல போனைக்கு உன்னை விட ஒரு படித்த ஒருத்தன் வருவான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் திரும்பவும் நீ வந்துட்டியே, அவ்வளோதான், எங்கள் அப்பா கொடுத்து வச்சுது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ வேலன் சொல்கிறாங்க, அப்படியா வள்ளியம்மா? ஐயோ, அப்போ நான் அங்கே வந்திருக்கவே மாட்டேன்னு அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறதுக்கு, எங்கள் அப்பா கொடுத்து வச்சிருக்குது, அவ்வளோதான், அவர் தலையெழுத்து அவ்வளோதான் சொல்லிட்டு வள்ளி அங்கேருந்து போகவும் வேலன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வள்ளியோட தங்கச்சி வராங்க. அப்போ வேலன்ட்ட சொல்கிறாங்க, நீ வரமாட்டேன்னு சொல்லி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு தெரியுமா? நீ மட்டும் வரலன்னா அவ்வளோதான், வள்ளியக்காக்கு யாருமே இல்லாத மாதிரிக்கு ஆயிடுவாங்க. வள்ளியக்காக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ தானே சப்போர்ட் பண்ணி பேசுவ. நல்ல வழியாக நீ வந்துட்ட, நீங்கேருந்து தயவு செய்து பெயராது அப்படின்னு சொல்லவும் வேலனும் சரி பாப்பா அப்படிங்கிறாங்க. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அத்தை அந்த ரஞ்சித்தை தான் உன் இடத்துக்கு வர வச்சிடலான்னு பார்த்தாங்க. ஆனால் பெரியப்பா ஒன்று இப்படி அழைச்சிட்டு வருவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீ தயவு செய்து நம்மள இங்கேருந்து போயிடாது அப்படிங்கும்போது இல்லை நான் அங்கேருந்து போக மாட்டோம் அப்படின்னு வேலனும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ரத்தினவேலு அவங்க வேலனை கூப்பிடவும் வேலனும் வராங்க. அப்போ கீழே இறங்கி வரும்போது வேதனாகி மட்டும் இருந்துட்டு இருக்கிறாங்க. வேலனை பார்த்ததுமே சொல்கிறாங்க, ரொம்ப ஆடிட்டு இருக்காத, காற்று எப்போவுமே ஓம் பக்கம் வீசுன்னு நினச்சிட்டு இருக்காது அப்படிங்கும்போது, அப்படியாம்மா, சரிம்மா, நீங்கள் சொல்கிறத நான் கேட்டு நடக்கிறேம்மா அப்படிங்கவும் அப்போ ரத்தினவேலு வா வேலை போகலாம் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அப்போ வேதனாகி ரத்தினவேலு தடுக்கிறாங்க. ரத்தினவேலு உன்னோட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறாங்க. என்னக்கா விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, ரஞ்சனியும் மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு குலதெய்வ கோயிலுக்கு நம்ம குடும்பத்தோட போகணும்பா, நாளைக்கு போகணும் அப்படிங்கும்போது, அப்படியாக்கா சரி போயிடலாம், வேளாண் அதுக்குள்ளே எல்லா ஏற்பாடும் பண்ணிடு அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு ரத்தினவேலு, நான் சொன்னது நம்ம குடும்பத்தோட போகணும்னு சொன்னேன், மற்றபடி யாரும் வர வேண்டாம் அப்படிங்கும்போது, அதை தாங்க நானும் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தினவேலு போகவும் அப்போ வேலன் சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. இதை பார்த்துட்டு வேதனாகி நினைக்கிறாங்க, உன்னுடைய ஆட்டம்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான், நான் எப்படி என்ன பண்ணுறேன் பாரு, சீக்கிரத்துல இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்தி விடுறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேதனாகி நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கோயிலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக சாதனம் எல்லாத்தையும் வேலன் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே வள்ளி வராங்க. என்னடா எழுதிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேப்பர் வாங்கி பார்க்கவும், இது என்னது கிறுக்கி வச்சிருக்கிற அப்படிங்கிறாங்க. கிறுக்கிலாம் வைக்கல, குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்காக சாதனத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. இது டாக்டர் கையெழுத்தோடு மோசமாலாம் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கவும், சரி சரி நான் சாதனை வாங்குறதுக்காக கிளம்புறேன் அப்படிங்கும்போது, இங்கே பாரு என்னையும் கூட்டிகிட்டு போய், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிறாங்க. என்னதம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க? போர் அடிக்குன்னா வேற ஏதாவது வேலையை பார்க்க வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது, எனக்கு எந்த வேலையும் இல்லை, என்னை கூட்டிகிட்டு போட அப்படிங்கவும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பைக்கில் போகிறாங்க. அப்போ சாதனத்தெல்லாம் வாங்கிட்டு வரும்போது வரக்கூடிய வழியில் ஒவ்வொருத்தராக வண்டியை நிறுத்தி வேலைன்ட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னடா வரக்கூடிய வழியிலெல்லாம் உனக்கு பெரிய செல்வாக்கு இருக்கும் போலுக்கு, ஒவ்வொருத்தரும் வண்டியை நிறுத்தி நிறுத்திலாம் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கவும், ஆமாம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேலைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா ரேணுவை தான் காட்டுறாங்க. ரேணு ரொம்ப சோகத்தோடு இருக்கும்போது அவங்க அப்பா வராங்க. ஏம்மா நீ எப்போ பார்த்தாலும் அவனே நினச்சிக்கிட்டு இருக்கிற, நம்மளை எந்த அளவுக்கு அவன் அவமானப்படுத்திட்ட அப்படிங்கும்போது அப்போ வேலனோட அக்கா தங்கச்சி எல்லாரும் வந்துருந்தாங்க. எதுக்காக என் தம்பி பற்றி தப்பு தப்பாக பேசிட்டு இருக்கிறீங்க மாமா அப்படிங்கும்போது, ஆமாம் நேற்றுக்கு மினிஸ்டர் வீட்டில் அவனை அவமானப்படுத்தினாங்க, குடும்பத்தோடு அவங்கள அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினாங்க. ஆனால் இன்னைக்கு அங்கே தானே அவன் வேலைக்கு போயிருக்கிறான், நான் என்னுடைய பிஸ்னஸை கவனிச்சுக்கோன்னு சொன்னாக்கி அவன் என்னென்னா என்ன அவமானப்படுத்திட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து ஆனந்தியை தான் காட்டுறாங்க. ஆனந்தி பார்த்தோம்னா அவங்க கார்த்திக்கு ஃபோன் பேசிட்டு இருக்கிறாங்க. கார்த்தி ரேணுவோட அண்ணனா இருக்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ கார்த்தி சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரிதான், உங்கள் அண்ணன் இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்க கூடாது, உங்கள் அண்ணன் சொல்ல போனால் மினிஸ்டர் வீட்டுக்கு வேலைக்கே போயிருக்கக்கூடாது அப்படிங்கும்போது, எங்கள் அண்ணனா போனார், அவர் தான் எங்கள் அண்ணனை அழைச்சிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரேணுகா அங்கே கேட்டுருந்தாங்க, என்ன 2 பேரும் ஃபோன் பேசிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ இது வேற கார்த்தியாக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் எங்கள் அண்ணன் தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனை வாங்கி பேசவும் அப்போ கார்த்தி தான் பேசுகிறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தாங்க. என்ன 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கும்போது, ஐயோ இது எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லிடாது அப்படிங்கிறாங்க. அப்போ நான் சொன்ன மாதிரிக்கும் நீ உங்கள் அண்ணன் கிட்ட பேசு அப்படிங்கும்போது ஆனந்தி அவங்க வேலைனுக்கு ஃபோன் பண்ணி அவசரமாக வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் சீக்கிரமாக வா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த எபிசோட எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.